வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசுடைய சுகாதாரத்துறை வந்து பல்வேறு விதமான வேலைவாய்ப்பு வந்து பல்வேறு விதமான மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் என்ன எல்லாமே தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்குரிய மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 8th பாஸ் பண்ணவே போதுமானது. 8th ஆகட்டும், ITI டிகிரி படித்தவங்களுக்கும் எக்கச்சக்கமான ஜாப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பல்வேறு விதமான மாவட்டத்தில் வேகன்சிலாம் பிரித்து வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாரும் தாராளமாக அப்ளை பண்ண முடியும். இது எல்லாமே நேரடியான வேலைவாய்ப்பு தான். எந்த விதமான தேர்வும் கிடையாது, கட்டணமும் கிடையாது. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூ வச்சுட்டு வந்து ஆளுக்கு எடுக்க போகிறாங்க. இதுக்கு நான் ப்ராசஸ் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிறீங்களா? முக்கியமாக TNPSC, RRB, SSC இது மாதிரி கவர்மெண்ட் ஜாப் படிச்சுக்கிறதா அன்அகாடமி சார்பாக வந்து பண்ண எக்கச்சக்கமான ஆன்லைன் ஃப்ரீ மற்றும் ப்ளஸ் ஃபீஸஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுறாங்க. மறக்காம ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தா உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக 22% வரைக்கும் ஆஃபர் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மறக்காமல் என்ரோல் பண்ணும்போது ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோடை வந்து யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. அன்அகாடமி சார்பாக வந்து பண்ண எக்கச்சக்கமான பேட்ச் கோர்ஸ் ஆகட்டும், லைவ் கிளாஸஸ் எல்லாமே தமிழ் மற்றும் ஆங்கிலம் 2 மொழியுமே டீச் பண்ணுறாங்க. மொபைல் ஃபோன் இருந்தாலே போதுமானது. ஈஸியாக வந்து பண்ண டெஸ்ட் சீரிஸ் ஆகட்டும், மாக் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். டெய்லி வந்து பண்ண மாக் டெஸ்ட் சீரிஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மூலிமா நிறைய அச்சீவ் பண்ணுற வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான ஸ்காலர்ஷிப் எக்ஸாமும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி அப்படின்னா 100% ஸ்காலர்ஷிப்பில் வந்து பண்ண ஆஃபர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து போனால் மாக் டெஸ்ட் எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. இது போக எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் ஸ்க்ரீனில் தர TB10 இந்த கோட் வந்து யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதே மாதிரி எக்கச்சக்கமான நோட்டிஃபிகேஷன் நம்ம ரிலீஸ் பண்ணிடுறோம். ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. இது வந்து பார்த்தா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வந்து பார்த்தா லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இதுக்குரிய லாஸ்ட் டேட் 19/1/2022. இதில் வந்து பண்ண கிட்டத்தட்ட ஒரு 6 விதமான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் கன்சல்டன்ட், அப்புறம் சோஷியல் ஒர்க்கர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ரெஃப்ரிஜரேஷன் மெக்கானிக், அப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அப்புறம் ஏஎன்எம் எல்லாமே கேட்டிருக்காங்க. ஒவ்வொருக்கும் வேகன்சி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். சைடில் சேலரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தா கான்ட்ராக்ட் பேசிக் ஒர்க் தான். கான்ட்ராக்ட் நேரம் அப்ளை பண்ண விட்டுறாங்க. ரொம்ப நல்ல சேலரி வந்து கொடுக்குறாங்க. தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்குரிய குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. PG டிகிரி முடிச்சிருக்கணும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து பார்த்தா டிகிரி முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வந்து பார்த்தா முடிச்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ் அல்லது ஆங்கிலம் டைப்பிங் பார்த்தா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்குறாங்க. அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அந்த மாதிரி வந்து பார்த்தா ஜஸ்ட் நீங்கள் 8th பாஸ் பண்ணவே போதுமானது. தமிழில் நன்கு எழுதவும் பேசவும் படிக்கவும் தெரியும்னா தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பார்த்தா ஏஎன்எம் முடிச்சிருங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அப்ரூவ்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஜாப் மட்டும் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் டேரெக்டாக போய் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீதி இருக்க அனைத்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு மட்டும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியில் போய் வாங்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. அங்கே போய் ஃபார்மெலாம் வாங்கிட்டு அங்கேயே ஃபில் பண்ணி டேரெக்டாக சப்மிட் பண்ணிக்கலாம். ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை பார்த்தா டேரெக்டாக போய் சைன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 19/1/2022. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. இதுக்குரிய அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு கூட தாராளமாக நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 2ஆம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தா தமிழ்நாடு அரசுடைய சமூக நலத்துறையிலிருந்து பார்த்தா வேரியஸ் டைப் ஆஃப் ஜாப்லாம் கொடுத்துருக்காங்க. மல்டி பர்பஸ் ஹெல்ப்பர், செக்யூரிட்டி கார்டு எல்லாமே கேட்டிருக்காங்க. இதுக்குரிய லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தா அவங்களே லாஸ்ட் பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி உங்கள் மாடத்துக்கு வேலையாக ஈஸியாக செக் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே 2 லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஒன்று வந்து பார்த்தா டேரக்ட் லிங்க் வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருப்போம். இன்னொன்று வந்து பார்த்தா ஆல் டிஸ்ட்ரிக்ட் லிங்க்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கவர்மெண்ட் வெப்சைட் லிங்க் ஒரே பேஜில் வந்து கொடுத்துருப்போம். நீங்கள் எந்த மாவட்டமோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஈரோடு கிளிக் பண்ணி அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தோட வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து லேட்டஸ்ட்டாக ஜாப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தா கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு பார்த்தா லேட்டஸ்ட்டாக ஜாப் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி எக்கச்சக்கமான மாவட்டத்துக்கு பார்த்தா வரிசையாக ஜாப் எல்லாம் வந்துகிட்டு தான் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சைட்லேயே வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அப்படி இன்ஃபார்ம் எல்லாமே இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக சென்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மாடல் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்துக்கான ஸ்பெசிஃபிக்கான அறிவிப்பு எது வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து அப்டேட் பண்ணுறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வீடியோ நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை உறவினர் மற்றும் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றி வேறு எதுவும் கருத்துக்களோ சந்தேகங்களோ தான் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.